ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஎஸ் ஜவாது மலை பையன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி தாங்க வந்திருக்கோம். மற்றப்பள்ளி மாட்டு சந்தை செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி மாட்டு சந்தை. ஸோ நாட்டு மாட்டுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லலாம். திருப்பத்தூர் மாவட்டம் காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9-9:30 வரைக்கும் நான் மாட்டு சந்தை நடக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாட்டுங்கள்லாம் அப்படியே காமிக்கிறேன். நாட்டு மாடுங்க இப்போ தான் வந்து கொண்டு இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பசு மாடுங்கள்லாம் கொஞ்சம் நிறையா வந்துருக்குது. அதான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஒரு 3 பசு மாடு, ஒரு கண்ணுக்குட்டி வந்திருக்கு. மூன்று பசுகள், ஒரு 2 கண்ணுக்குட்டி வந்திருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7:30 மணி போல் ஆகுது. ஸோ இன்னும் மாடுங்கள்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், சேல்ஸுக்காக வந்துருக்குது. மற்றப்பள்ளி சந்தையில் இன்றைக்கி பசுக்கள். கண்ணுக்குட்டி ஒன்று ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கு. இல்லைப்பா ஓடுறீ ஆடு மாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க மற்றப்பள்ளி சந்தை, திருப்பத்தூர் மாவட்டம். வளர்ப்பு கன்றுக்குட்டியும் அதிகமாக வரும், ஏற்காளைகள் வரும், அதே மாதிரி நாட்டு பசு மாடுகள் வரும். வளர்ப்புக்கு இங்கே வரலாம். இங்கே அருமையான ஒரு செவலால் ஒரு ஜோடி காளைகள் இருக்குது. என்ன பல்லு அப்படின்றத வந்து அவங்ககிட்ட கேட்போம். நல்லா தரமாக இருக்குது. எந்த ஊர் மாடு ப்ரோ? பல்லு 2 பல்லுண்ணா. இன்னும் பல்லு வைக்கணும். அது பல்லு வைக்கல. ஏர்லாம் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏரெல்லாம் ஓட்டிட்டு ஒன்று மட்டும்தான் பல்லு வச்சிருக்கு, இன்னொன்று வைக்கல. எவ்வளோ ப்ரோ சொல்லிருக்கீங்க? 1.25 75 1.75 சொல்லியிருக்காங்களாம். ஏர் ஓட்டிகிட்டு ஒன்று மட்டும்தாங்க பல்லு வச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, காலைங்க நல்லா தரமான காலைங்க. அப்படிங்க பாருங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஸோ அப்படியே மாட்டோம் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிச்சேன். ஒன்று 75 சொல்லியிருக்காங்க. மாடு நல்லா இருக்குங்க. ரேட்டு தான் கொஞ்சம் ஹெவியாகிற மாதிரி தெரியுது, ஆனால் இருந்தாலும் அந்த காலையில் வந்து சூப்பராக இருக்குது.
கண்ணுக்குட்டிங்க பாருங்கள், நல்லா பில்லலை இருக்குது. காளைக்கன்று 27,000 வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் இந்த மோட்டூராக என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குனிச்சி தண்டபாணியான இந்த ஸோ பல்லு இன்னும் வைக்கலைங்க. 1.10 சொல்லியிருக்காங்க ஏற்காலைங்க. ஸோ ₹1 வந்தாலும் கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காரு நம்ம குனிச்சி தண்டபாணியான. ஒன்று பிள்ளையில் இருக்குது, ஒன்று செவலை. நல்லா காளைகள் நல்லா லென்த்துங்க. இன்னும் பல் இன்னும் ஒரு 4 பல் 6 பல்லாம் வந்து நல்லா ஹைட்டு, நல்லா ஹைட்டு வரும். குட்டி ஓட்டி போயிட்டே இருக்கு. 7 மாடு 3 டிரைவர் கொடுத்து வாடகை கொடுத்து விழுப்புரம் போடுமாவா? 27 சொன்ன கூட 35 தான் வாங்கிக்கலாம். 35 கம்மியாக வேணும், அதிகமாக கொடுத்தாங்க. இல்லை கொடுக்காது, போட்டு 25 தான் சொல்லியிருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி, காளை கண்ணுக்குட்டி. அந்த பக்கம் இருக்கிறது வந்து 1.10 சொல்லியிருக்காரு. 1 வந்தால் கூட குத்துறதா சொல்லிக்கிறாரு தண்டபாணியான. நான் ஏன் ஒரு நிமிஷம் சொல்லணும். அப்படியே நான் ஃபோன் நம்பர் சொன்னேன். அப்புறம் என்னைக்கு அவர் ஃபோன் நம்பர்லாம் வருஷம் 91 69 35 80. நம்ம தண்டபாணியான குனிச்சி. ஸோ நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வியாபாரி தாங்க. எதாவது மாடு வேணும், காளைங்க அந்த மாதிரி ஏற்காலை எதாவது வேணும்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அன்னையும் பார்த்தீங்கன்னா குஸ்லாபாட்டுங்க. குஸ்லாபாட்டிலேருந்து காளை ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. இதுவும் பல்லு வைக்காத காளைகள் தான், இன்னும் பல்லு வைக்கலைங்க. இது என்ன சொல்லிடுறீங்க? 1.10. ஓகே. ஏரெல்லாம் ஓட்டிகிட்ருக்கு, ஏரெல்லாம் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க. அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 47 56 62 27ங்களா? பேர் சொல்லிடுங்க. ஓகே. குஸ்லாப்பட்டு தானே? ஸோ அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா மன்னன், குஸ்லாப்பட்டு வியாபாரிங்க. நம்பர் சொல்லியிருக்காங்க, நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்காலைகள்லாம் அண்ணன் கொண்டு வருவாப்புல. ஸோ வாரம் சந்தைக்கு வந்துடுவாப்புல. ஸோ காளைகள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. 1.10 சொல்லியிருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கலைங்க, ஏறு ஓட்டிகிட்ருக்க காளை தான் இதெல்லாம். ஸோ இங்கே ஒரு ஜோடி இருக்குதுங்க. இது திருப்பதி அண்ணாலாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பல்லு வைக்காத காளை கன்றுதாங்க. நல்லா அருமையாக இருக்குது பாரு. கலர் பாரு சூப்பராக இருக்குது. ஸோ கொம்பு மாடு கலரு எல்லாம் ஒரே டைப்பில் இருக்குது. ஹெச்எப்பு கடைசியாக 27,000 சொல்லிட்டுருக்காரு. 25 வரைக்கும் கேட்டாங்க. நல்ல தரமாக ஒரு 3 கண்ணுக்குட்டி வந்து கொண்டு வந்துருக்காங்க. எல்லாம் 35,000க்கு மேலே தாங்க இது. நல்லா ஆனால் தரமான கண்ணுக்குட்டிங்க.
இருபத்தி 7 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க இது. இருக்குது பாருங்க, எல்லாம் தரமான குட்டிங்க, ஈடும் ஜாத்தியாக இருக்குது. ஜெர்சி குட்டிலாம் அங்கே இருக்குது பாருங்கள். ஜெர்சி குட்டி இதுதாங்க 12 13 சொல்லிட்டு இருந்தாங்க. பதினெட்டுயா. ஸோ கொம்பு இருந்தால் தான் ரேட்டு வந்து கம்மியாக நினைக்கிறேன். கொம்பு இல்லைன்னா ரேட்டு ஜாஸ்தியாக போகுது. எல்லாம் ஜெர்சி குட்டிங்கெல்லாம் அங்கே இருக்க போகிறதுனால எல்லாம் 10 ரூபாய்க்கு மேலேங்க. 12 ரூபா 13 ரூபா இந்த மாதிரி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது ஜெர்சி குட்டிங்க. நாட்டுக்குட்டிக்கு பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு குட்டி. இதெல்லாம் ஒரு 15 ரூபா சொல்லுவாங்க அந்த குட்டிங்கெல்லாம். சின்ன குட்டி நல்லா அழகாக இருக்குது. பசுமாட்டோட இருக்குது. கண்ணுக்குட்டி மட்டும் ஒன்றாலும் தனியாக வாங்கிக்கலாம். நம்ம ராமசாமி அண்ணன் கொண்டு வந்த பசுக்கள் இதெல்லாம். எப்படி ப்ரோ ஜோரை சொல்லிக்கிறாங்களா எப்படி சொல்லிக்கிறாங்க? எவ்வளோ சொல்லிக்கிறேன்? ಹೌದಾ? ಅದು ರೂಮ್ ಪೂರ ಸೋಲಾರಾ ஒன்றா? ஸோ அவருக்கு தான், ராமசாமி அண்ணனுக்கு தான் ரேட்டு தெரியும். அவர் தான் இந்த ஏரியாவில் நிற்கிறது ஃபுல்லாக பசு தான். எல்லாம் பசு மாடுங்க தான். இந்த 30, 35, 40 சைஸு, இந்த சைஸ் தான். இல்லை தரமான பெரிய சைஸ் மாடு எதுவும் இன்றைக்கி வரல. 50,000 போகிற மாடு கூட இருக்குது. நாட்டு மாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 45,000 போகிற மாடு கூட இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சைஸில் மாடு எதுவும் பார்க்கல. வேலை நல்லா ஜம்முன்னு உக்காண்டார். கண்ணுக்குட்டி பாருங்க, நல்லா அருமையாக இருக்குது. ஸோ காங்கேய கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த பசுவை. சனியா எத்தனை மாசம்னா? எத்தனை மாசம்னா? 9 மாதம். சரி சரி அமைதியாக தான் இருக்குது. அதில் கட்டு, அதில் கட்டு. அந்த வண்டி இரு போட்டா பிடிக்கிறாங்க. இரு இல்லை இல்லை கட்ட 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 விட முடிஞ்சிச்சாண்ணா? முடிஞ்சிச்சிங்களா? எவ்வளோ முடிச்சு?
சரி 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 வளர்ப்பு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா கை வச்சா கூட நல்லா அமைதியாக இருக்குது, யாரும் ஒன்றா பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து மற்றப்பள்ளி சந்தையில் வந்து கிடைக்குதுங்க. ஸோ 27 என்ன முடிஞ்சிருக்கான். பசுவும் நல்லா அழகாக இருக்குது. இதுவும் ஆல்ரெடி வந்து சேல் அந்த பசு தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது நல்லா பெரிய மாடுங்க, நல்லா உடையெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பெருசு மாடு, நல்லா சென மாடு. எவ்வளோ ப்ரோ முடிச்சுது? எவ்வளோ முடிச்சு? 32,000 வாங்கிக்க சார். பல் வைக்கல ஒன்று கண்ணு. எந்த ஊர்னா போகுது? இது தனிப்பந்தல் போகுது. சரி 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 இங்கே தான் நல்லா சுசுறுவாக இருக்குது. பல்லு வைக்கல, வளர்ப்புக்கு நல்லா, வளர்ப்புக்கு நல்லா தான் இருக்குது கண்ணு. வளர்ப்பில் வந்து நல்லா ஃபீல்டு வரும், ஆடிக்கிட்டே இருக்குது, நல்லா வரும், நல்லா பாரியாக வரும். அதான் காம்பு நல்லா தான் இருக்குது. அந்த கிடாரிக்கு வந்து ஜோடி வந்து செட் பண்ணியிருக்காங்க. செட் ஆகுதானே அப்படின்னு பார்த்துருக்காங்க. அந்த பங்கத்தை ஒரு 30-32 முடிஞ்சு தான் இது வந்து ஜோடி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சரியா போகுது விடு. ஜோடி சரியா இருக்குதா? சதீஷா அது வளர்த்துக்கலாம் விடு சதீஷா. சரியா இருக்கா? ஜோடி வந்து போட்டாங்க பாருங்க, நல்லா ஜம்மன்னு இருக்குது. ரெண்டுமே கிடாரிங்க, அருமையாக ஜோடி செட் ஆயிடுச்சு. ரெண்டும் பல்லு வைக்கல. இருக்குதா? 4 காம்பு இருக்குது. இல்லடா போடா, எங்கடா போய் சேகரண்ணா தப்பா கொடுத்துட்டேனா? நம்பூரில் தான் இருப்பார் அண்ணா, பிடிச்சிக்கலாம். அந்த மண்டே கட் பண்ணலாம், மண்டை சரியில்லை, அது மண்டை நல்லா அதை மண்டே கட் பண்ணிட்டு சரி சரி ஒன்றுக்கு இன்னொன்று ஜோடி. இந்த கண்டிப்பை பார்த்தா அது விற்கணும். ஆனால் இது நல்லா இருக்கு, அது கொஞ்சம் விரிஞ்சிருக்கு. நீ கூட ஒரு ஆள் போடுவேன், வாங்கல சதீஷ், நான் வாங்கி தான் நான் காசு அட்வான்ஸ் சொல்கிறேன். அது வேற ஆள் கையில் தான் 30 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் சொல்ல ஐடியா, நான் ஒரு கணக்கு போட்டு அவர் 27 சொன்னார், நான் உள்ள வியாபாரம் 27 சொல்லிடுறேன். ஒன்று அது ஏற்கனவே ஆல்ரெடி முடிஞ்சது, இது ஜோடி போட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க. தலைவன் சரியான சுசுறுப்புங்க, அருமையாக இருக்கான். நல்லா சுசுறுப்பு கண்ணுக்குட்டியே. நல்லா ஜோடி போட்டால் சூப்பராக இருக்கும். கண்ணுக்குட்டி இதுக்கு ஜோடியா?
இங்கேயும் கொஞ்சம் கண்ணுக்குட்டிங்க இருக்குது பாருங்க, வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. இதெல்லாம் முன்னாடியே சேல் ஆனது. இதுக்கெல்லாம் ஜோடி போட்டுன்னு வச்சுக்க செம்மையாக இருக்கும் கண்ணுக்குட்டி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா துரு துரு துருன்னு சூப்பராக இருக்கு பாரு. டேய் 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 நல்லா அருமையான கண்ணுக்குட்டிங்க. அது சூப்பராக இருக்கு கண்ணுக்குட்டி. நல்லா ஜம்முன்னு இருக்குது கண்ணுக்குட்டி. முதல் போது போயா சந்தோஷம் தான் மாடு கொடுப்பாங்க. சந்தோஷம் எல்லாரும் கொடுக்கறதில்ல. நான் உங்களுக்கு மாடு தரேன் அங்கே குடிச்சுன்னு வரேன். நானே நீ வந்து என்ன மிரட்டி பேசுற அவர்கிட்ட. நான் ஒன்றும் மிரட்டி பேசலையா? பின்ன நான் உங்களுக்கு மாடு தரேன் குடிச்சுன்னு வரேன். அது கூட இல்லையா? நான் சொன்ன மேல வாட வாங்க உடுப்பா. இப்படி பேசுறா எப்படிப்பா நீ வராதான்னு சொன்ன நான் கிடையாது தெரியும்.